வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி புதன்கிழமை, ஆடிப்பூரம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற நம்பரை உங்க கையில நீங்க எழுதினாலே போதும். ஒரே நாள்ல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். பணவரவுல நம்ப முடியாத மாற்றங்களை நீங்களே கண் கூட பாப்பீங்க. கை மேல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எளிமையான முறையில செலவே இல்லாத பரிகாரங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதாவும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வீடியோல என்னால ஷேர் பண்ண முடியல. கொஞ்சம் பர்சனல் வேலைனால டைம் இல்லாத காரணத்தினால உங்களுடைய கமெண்ட்ஸை என்னால வீடியோல கொடுக்க முடியல. அதுக்கு மிகப்பெரிய மன்னிப்பை இங்க நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல உங்களுடைய கமெண்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு வீடியோல கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். சரி, இன்னைக்கு நமக்கு ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரம் பாத்தீங்கன்னா அம்பிகையோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பொதுவா ஆடி மாசம் ஃபுல்லாவே பெண் தெய்வங்களோட வழிபாட்டுக்கு உகந்த மாசம் தான். அதுலயும் இந்த ஆடிப்பூரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். இந்த நாள்ல நாம கேட்கக்கூடிய வரங்களை அந்த அம்பிகை மனம் குளிர்ந்து நிச்சயமா நமக்கு கொடுப்பாங்க. உலகத்தை காத்தருளக்கூடிய அந்த அம்பிகை உலகத்தை படைச்ச நாள் இந்த ஆடிப்பூர நாள்ல தான் சொல்லுவாங்க. பூமாதேவி அவதரிச்ச நாள் இன்னைக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நாம கேட்கக்கூடிய வரத்தை நிச்சயமா அந்த அம்பிகை நமக்கு வாரி வழங்குவாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான நாளை யாருமே தவற விடாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எந்த ஒரு வழிபாடோ பரிகாரமோ எதை நீங்க செஞ்சாலும் முழு நம்பிக்கையோட செய்யுங்க. அதே மாதிரி அந்த அம்பிகை கிட்ட முழுசா சரணாகதி அடைஞ்சிருங்க. நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்னே சொல்லலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்தெந்த பிரச்சனைகளுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க மறக்காம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யலாம். வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கு, வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு, தன தானியங்கள் சேர்றதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தடைப்பட்ட பணம் இருக்கும். எங்கேயாவது பணம் போய் லாக் ஆயிருக்கும். அந்த பணம் இவங்க கைக்கு வர்றதுக்கு பல தடைகள் வந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பண தடைகள் விலகிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செய்யும் போது பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கும். பணவரவை அதிகரிக்கிறதுக்காகவும், அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும், தங்க நகைகள் மேலும் மேலும் வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதுல எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரக்கூடிய கோல்டன் மினிட் தான். நம்ம சேனல்ல கோல்டன் மினிட்கான பதிவு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதை பத்தின பதிவுகளும் அடுத்தடுத்து நாம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு கோல்டன் மினிட் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு 7:08 வருது. இந்த குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க.
இந்த கோல்டன் மினிட் பாத்தீங்கன்னா சரஸ்வதி தாயாருக்கு உகந்த நேரம். இந்த நேரத்துல செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட இந்த கோல்டன் மினிட் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த நேரத்தை தவற விடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள் பெண் தெய்வங்களோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கிறனால இந்த கோல்டன் மினிட்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். சரி, இப்படி குறிப்பிட்ட இந்த ஒரு நிமிஷத்தை தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. சரி, நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். இந்த ஜாயின் பட்டனுக்கான லிங்க் எங்க இருக்கும்னு சொல்லி நேத்து ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க. சேனல் பேருக்கு பக்கத்துல உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். நீங்க ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல பெல் ஐகான் உங்களுக்கு தெரியும். அந்த பெல் ஐகானுக்கு பக்கத்துல அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் பட்டன் உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஜாயின் பட்டன்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ பத்தின வீடியோ உங்களுக்கு ஓபன் ஆகும். ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான். அதை பாத்தீங்கன்னா இந்த ஜாயின் பட்டன் மூலமா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுங்கிறது புரியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப இந்த ஜாயின் பட்டனை நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். இதுவும் உங்க விருப்பம் தான். சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதனால எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துங்க. ரெட் கலர் பெண் தெய்வங்களுக்குரிய நிறம்னே சொல்லலாம். அதனால ரெட் கலரை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த அம்பிகை கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம். யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி நீங்க அந்த அம்பிகை கிட்ட வரத்தை கேளுங்க. இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலோட சேர்த்து நம்பரையும் நீங்க எழுதிக்கோங்க. உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய நம்பரையும் அது கூட சேர்த்து சிம்பலையும் நீங்க எழுதிக்கோங்க. இந்த சிம்பலை பத்தியும் நம்பரை பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த சிம்பல் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்ததா அதுக்கு கீழே உள்ள 2190 இந்த நம்பரும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நம்பர் தான். இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பெண் தெய்வங்களோட ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய இந்த நாள்ல நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இதுக்கப்புறமா அந்த சிம்பலையும் நம்பரையும் உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்டதா, அதாவது யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்டதா உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கற்பனை பண்ணி பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா ஐ ஆம் எ மணி மேக்னெட், நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் அப்படிங்கிற அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த சிம்பலும் நம்பரும் அப்படியே இருக்கட்டும். நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். திரும்பியும் இந்த சிம்பலை எழுதி வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது உங்க விருப்பம் தான். அப்படி இல்ல கைகளை கழுவாம அப்படியே நாளைக்கு காலையில வரைக்கும் விட்டுறலாமான்னு கேட்டீங்கன்னா இதுவும் உங்க விருப்பம் தான். எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒரே நாள்ல அற்புதமான மாற்றத்தை இந்த பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும். மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.